Hi and welcome back to our session. So in this video நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, even though if you are a beginner or else நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, பட் அந்த மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி வர்றப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டவுட் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸை நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எஸ்பெஷலி நமக்கு அடுத்து இருக்கக்கூடியது பார்த்தோம்னா எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ், கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம பார்த்தோம்னா யூ ஷுட் நாட் ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ் லைக் எ நியூஸ் பேப்பர் ரீடர், ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸாம் ஓரியன்ட் ஃபேக்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இட்ஸ் லைக் எக்ஸாம் ஓரியன்ட் ஃபேக்ட்ஸ், அது கூட கான்செப்ட், ஓகேவா? ஸோ அது கூட ஒரு ரிவிஷன், இந்த 3 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும், சரிங்களா? அண்ட் ஆல்சோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எப்பயுமே எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் 6 months ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும், ரொம்பவே ஹையஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறமா உங்களுக்கு டைம் இருந்தால் யூ கேன் கோ ஃபார் 7 and 8, அதுக்கப்புறமா 9 to 12 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஸோ இந்த 7 to 8ல் ஒன்லி செலக்டிவ் ரிவிஷனை மட்டும் எடுத்துக்கலாம். 9 to 12 அப்படிங்கிறப்போ மேஜர் ஈவெண்ட்ஸ் அண்ட் பேங்கிங் எக்கனாமி டாபிக்ஸை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மெமரைஸ் பண்ணுறதுக்கு நினைக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ மெமரைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 8 பக்கெட்ஸாக நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். ஸோ அதில் ஒரு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஆர்பிஐயை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிகாஸ் இப்போ மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன்ஸில் ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் ஓரியன்டாக நிறைய கேட்குறாங்க. ஸோ ஆர்பிஐ சர்க்குலர்ஸ், ரெப்போ ரேட், ஓகேவா, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், எம்பிசி, யூபிஐ, டிஜிட்டல் பேங்கிங், ரெகுலேஷன்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமி அப்படிங்கிற ஒரு பக்கெட்டில் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா ஜிடிபி, இன்ஃப்ளேஷன், ஃபிஸ்கல் டெபிசிட், பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே, மேஜர் ரிப்போர்ட்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பக்கெட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி வர்றப்போ ஏதாவது புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்களா, அது இருக்கிற ஸ்கீம்ஸில் ஏதாவது மாடிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா, என்ன கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி அதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, பெனிஃபிஷியரிஸ் யார், அமௌண்ட் எவ்வளோ, இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கீம்ஸை வந்து படிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில், ஓகேவா? ஸோ நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறப்போ இன்டர்நேஷ்னல் லெவல் ரொம்ப முக்கியம். பிகாஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா சமிட், ஓகேவா, அக்ரிமெண்ட்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ் ஓரியன்டாக ஏதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்தால் அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல், இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மூணு ஏரியாவையும் என்ன செய்யலாம், இந்த ஹெட்டிங்க்கு கீழே நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நேம் ஆஃப் த ரிப்போர்ட், அதில் எந்த ஆர்கனைசேஷன் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, எது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதில் இந்தியாவோட ரேங்க் என்ன, ஓகேவா, இந்தியாவோட ரேங்க் என்ன, டாப் மோஸ்ட் கண்ட்ரி என்ன ரேங்க், அண்ட் பாட்டம் கண்ட்ரி வந்து என்ன ரேங்க், லாஸ்ட் கண்ட்ரி என்ன ரேங்க், இதை நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் when it comes to அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா சிஇஓ, சரிங்களா, எம்டி, சேர்பர்சன், கவர்னர், இம்பார்ட்டண்ட்டான இன்டர்நேஷ்னல் லெவல் போஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். அண்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ மேஜர் அவார்ட்ஸ், சாம்பியன்ஷிப், இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. எல்லா சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டையும் நீங்கள் பார்த்துக்கணுன்ற அவசியம் இல்லை, மேஜராக எது இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் சயின்ஸ், டெக்னாலஜி, டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி வர்றப்போ, சரிங்களா, டிஃபென்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி டிஃபென்ஸ் எக்ஸசைஸ், மிசைல்ஸ், இது நீங்கள் பார்ப்பீங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறப்போ ஸ்பேஸ் மிஷன்ஸ், ஏஐ, மேஜர் டிஸ்கவரிஸ், இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இதை தாண்டி 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான டேஸ். இந்த இம்பார்ட்டண்ட்டான டேஸ் பார்க்குறப்போ அதில் ஏதாவது தீம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் நேம் ஆஃப் த புக், ஓகேவா, புக்ஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, இன்கேஸ் இஃப் இட் இஸ் ரிலீஸ்ட் அப்படின்னா த நேம் ஆஃப் தி ஆத்தர், அதை நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ த பப்ளிகேஷன் ஹூ தட் பப்ளிஷ்ட் திஸ் பர்டிகுலர் புக், அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ சிஏ வந்து நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணக்கூடாது, யூ ஷுட் மேக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட்ஸ் தட் யூ ஹேவ் லேர்ன்ட், ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்லேருந்து கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா மாற்றிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சரிங்களா, ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆர்பிஐ kept the repo rate
unchanged at 5.5% அப்படின்னா இப்போ கரண்ட் ரெப்போ ரேட் இதில் என்னது எனக்கு 5.5%. அப்போ யார் வந்து ரெப்போ ரேட்டை டிசைட் பண்ணுறாங்க? ஆர்பிஐ. அப்படியா? கிடையாது, மானிட்டரி பாலிசி கமிட்டி. சரிங்களா? அப்போ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியோட அப்ஜெக்டிவ் என்ன, மானிட்டரி பாலிசியோட அப்ஜெக்டிவ் என்ன? ரெப்போ ரேட்டை வந்து அப்படியே வச்சுட்டாங்களே, அப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? அப்போ இந்த இடத்துல எக்கனாமியை நீங்கள் கொண்டு வந்துடணும். இன்ஃப்ளேஷன் எந்த லெவலில் இருக்குது? சரி, ஓகே. அப்போ இன்கேஸ் எனக்கு இந்த இடத்துல ரெப்போ ரேட்டை 5.5க்கு பதிலாக 6ன்னு சொல்லி கூட்டியிருந்தாங்கன்னா என்ன சிச்சுவேஷன்? அதே 5.5 எனக்கு 5ன்னு சொல்லி மாற்றிருந்தாங்கன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு பேர் என்ன? ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் லைன் ஒரு நியூஸ்ல இருந்து 360 டிகிரி நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல எனக்கு முடிஞ்சு போயிடும். தனியாக உட்காந்து எங்கேயும் தேடிட்டு இருக்க வேண்டாம். அண்ட் ஆல்சோ ஒரு 3 ஸ்டெப் மெத்தடை வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். ஒரு 3 ஸ்டெப் மெத்தட். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து சிஏ வந்து ஸ்டெப் 1 வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி சிஏ வந்து ஃபார் 30 to 45 minutes நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒதுக்கி படிக்கலாம். ஸோ யூ ஷுட் ரீட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஓகேவா? அப்போ அந்த ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்ல இருந்தும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா வாட், ஹூ, வென், வேர், இது கூட சேர்ந்து அமௌண்ட். ஓகேவா? காசு, அமௌண்ட் அண்ட் ஒய். ஸோ இதுக்கெல்லாம் இந்த நியூஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸை எடுத்துட்டீங்க அப்படின்னா பயங்கரமாக என்ன செஞ்சிடலாம், படித்து முடிச்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் லான்ச்சஸ். சரிங்களா? கவர்மெண்ட் லான்ச்சஸ் சம் crore rupees ஒரு ஸ்கீமை வந்து என்ன செஞ்சுருக்குறாங்க, லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் பார்க்குறீங்க. அப்போ இதில் நீங்கள் என்னெல்லாம் எழுதிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்கீம் என்ன ஸ்கீம்ன்றதை எழுதணும், எந்த மினிஸ்ட்ரி அதை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும், அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். சரிங்களா? இதில் டார்கெட்டட் குரூப், அதாவது பெனிஃபிஷியரிஸ் யாரு அப்படிங்கிறத எழுதணும். இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறத நீங்க எழுதணும். சரிங்களா? லான்ச் பண்ண டேட் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அண்ட் ஆல்சோ இஃப் சம் அதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அசோசியேட்டட் வித் திஸ் பர்டிகுலர் நியூஸ் அப்படின்னா எஸ் யூ கேன் ரோட் இட் டவுன் ஆல்சோ. அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதி வச்சுக்கலாம். அப்போ அதுவே நமக்கு என்ன அப்படின்னா அதை ரைட் பண்ணி வச்சுக்கிறதே போதுமானதாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்கீமு அதில் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் இதுலேயே எனக்கு கவர் ஆயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டான நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவிஷன். ஓகேவா? ஸோ ரிவிஷன் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது ரொம்பவே வேஸ்டான ஒரு விஷயம். ஸோ எவ்ரி 7 days நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் படித்த எல்லா வீக் சிஏவும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீக் நீங்கள் படிக்கிறீங்கன்னா வீக்கோட எண்டில் அந்த என்டையர் வீக்கோட சிஏவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். So that you do not reread the entire news or newspaper. Instead you can test yourself like which ministry, இந்தியாவோட ரேங்க் என்ன, எந்த பேங்க் எந்த ஆர்கனைசேஷனோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கு, என்ன அமௌண்ட், யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ அப்பாயின்மெண்ட் பண்ண ஆள் இவருன்னா இவருக்கு முன்னாடி யார் இருந்தா. ஓகேவா? ஸோ திஸ் ஆக்டிவ் ரிகால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டடாக நீங்கள் உட்காந்து படித்து என்டையர் நோட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஆக்டிவ் ரீகால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். சரிங்களா? அண்ட் ஸ்டெப் 3 வந்து பார்த்தோம்னா அதுவும் எனக்கு ரிவிஷன் தான், பட் திஸ் டைம் இட் இஸ் மந்த்லி ரிவிஷன். சரிங்களா? ஸோ மந்த்லி ரிவிஷன் அப்படிங்கிறப்போ யூ கேன் கிரியேட் அப் டு 100+ கொஸ்டின்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இதை தாண்டி இந்த 3 ஸ்டெப்பை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது என்னதுன்னா அந்த ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போது ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல தான் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து தே லூஸ் மார்க்ஸ். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது என்னதுன்னா ஆர்பிஐ imposed a penalty on XYZ ஒரு பேங்க். ஓகேவா? ஆர்பிஐ பெனால்ட்டி இம்போஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த நியூஸில் நம்ம பசங்க நம்ம என்ன படிப்போம், யூஸ்வலாகவே நம்ம எல்லாருமே எப்படி படிப்போம், ஆர்பிஐ என்ன பண்ணாங்க, பெனால்ட்டி லான்ச் பண்ணிட்டாங்க யார் மேலே, இந்த பர்டிகுலர் பேங்க் மேலே. ஸோ எவ்வளோ காசு பண்ணாங்க, எதுக்காக அந்த பர்டிகுலர் பெனால்ட்டியை வந்து போடுறாங்க. இதோட நியூஸ் வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நின்றவே கூடாது. ஸோ என்ன படிக்கணும், இதை தாண்டி ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆர்பிஐ. அப்போ ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, கவர்னர் யாரு, புதுசாக ஏதாவது ஒரு கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்களா, மானிட்டரி பாலிசினா என்ன, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அண்ட் ஆல்சோ பேங்கிங் ரெகுலேஷன் என்ன. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா படித்து வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் லைக் இஃப் மை நியூஸ் கண்டெய்ன்ஸ் இந்தியா signed an agreement with Asian countries அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏஷியன் கண்ட்ரிஸ்னா என்ன, பிரிக்ஸ் நேஷன்னா என்ன, அப்போ இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, மெம்பர் நேஷன் யார், புதுசாக ஏதாவது மெம்பர்ஸ் ஜாயின் ஆயிருக்காங்களா, இருக்கிற மெம்பர்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்களா, அண்ட் ஆல்சோ இந்தியாவுக்கும் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ தட் கரண்ட் ஈவெண்ட்டோட நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிகேவை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி இது வந்து உங்களுக்கு மெயின்ஸில் குரூப் டிஸ்கஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அண்ட் ஆல்சோ யூ ஷுட் மெயின்டைன் எ செப்பரேட் நோட் புக் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஒவ்வொரு கேட்டகரிக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதி வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ எவ்வளோதான் நம்ம மெமரைஸ் பண்ணுறது அப்படின்னா, அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 ஃபேக்ட் நான் ஞாபகம் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மெமரைஸ் பண்ணுறதுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணவே கூடாது. ஸோ எதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மஸ்ட் நோ கேட்டகரியில் நீங்கள் எதை வச்சுக்கலாம் அப்படின்னா மேஜரான பேங்கிங் ஈவெண்ட்ஸு, ஆர்பிஐ, சரிங்களா, எக்கனாமி, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, அப்பாயின்மெண்ட்ஸு, ரிப்போர்ட்ஸு, இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டு, இது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் மஸ்ட் நோ அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே வச்சுக்கலாம். அண்ட் ஷுட் நோ அப்படின்னா அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஷுட் நோக்கு கீழே என்ன வச்சுக்கலாம், அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிஃபென்ஸ், இது எல்லாமே எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ லோ ப்ரியாரிட்டியில் வந்து பார்த்தோன்னா மிச்சம் இருக்கிற கான்செப்டை வாட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன மேட்ச் நடந்திருக்கு, அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே லோ ப்ரியாரிட்டியில் வச்சுக்கலாம். ஸோ அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிடிஎஃப் கவர் பண்ணுறது என்னோட கோலாக இருக்கக்கூடாது. படித்த விஷயத்தை எந்த அளவுக்கு என்னால் ரீகால் பண்ண முடியுதுன்றது என்னோட கோலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு என்ன ஆகும், பழக்கத்துக்கு வந்துடும். ஸோ ஈவன் தோ இஃப் யூ ஆர் எ பிகினர் அண்ட் நாட் அப்பியரிங் ஃபார் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படித்தோம்னா ஃப்ரம் த வெரி பிகினிங் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.